ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சாய் டெக்னிக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் ஆல் பற்றி செட் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸில் யூனியன் ஆல் பற்றி பார்க்க போகிறோம். யூனியன் ஆல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் ஆல் எதுக்கு யூஸ் ஆகுது, யூனியன் ஆல் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் கொரீஸ்லேருந்து நமக்கு வேல்யூஸை ரிட்ரைவ் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். இதுதான் யூனியன் ஆல் உடைய இருக்குது. அது இல்லாமல் அதில் பார்த்தீங்கன்னா ஈவன் டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் அதையும் எல்லாத்தையுமே ரிட்ரைவ் பண்ணி கொடுக்குறது தான் யூனியன் ஆளுடைய ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேங்களா வியூவர்ஸ்? இந்த செஷனில் நம்ம பார்த்தீங்கன்னா யூனியன் ஆலை பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். யூனியன் ஆல் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் கொரீஸ் இருக்கும். அதாவது எத்தனை கொரீஸ் இருக்கோ அத்தனை கொரீஸ்ல இருந்து ஒரு வேல்யூஸை ரிட்ரைவ் பண்ணி ரெக்கார்ட்ஸை ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கக்கூடியதான் யூனியன் ஆல் வேலை. யூனியன் ஆலில் யூஸ் பண்ணக்கூடிய கொரீஸுடைய நம்பர் ஆஃப் காலம்ஸும் எல்லா கொரீஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி டேட்டா டைப்பும் ஈவனாக இருக்கணும். இதுதான் ரூல்ஸு யூனியன் ஆலுக்கு. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. ஒரு யூனியன் ஆல் அப்படிங்கிறது இப்போ என்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில் எடுத்துட்டிங்கன்னா வச்சுங்களேன். நம்ம ஒரு ப்ராடக்ட் ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை ஏதோ ஒரு அப்ளிகேஷனும் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு ரிப்போர்ட் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. என்ன ரிப்போர்ட் அப்படின்னு சொன்னால், ஒரு ஐட்டத்துக்கு எவ்வளோ இது வரையும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இது வரையும் பர்ச்சேஸ் ஆர்டராக கன்வெர்ட் ஆகிருக்குது, எவ்வளோ ஜிஆர்எனாக உள்ளே வந்துருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்க்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் ஆல் யூஸ் பண்ணிட்டு நம்ம எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பர்ச்சேஸ் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது பர்ச்சேஸ் ரெக்வஸ்ட் டேபிளில் இருக்கும். பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டரில் பர்ச்சேஸ் ஆர்டர் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஜிஆர்எல்ல ஜிஆர்எல் டீட்டெயில் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரெக்வஸ்டுடைய டீட்டெயில்ஸ் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ அதை தனியாக எடுத்து பார்க்கணும். பர்ச்சேஸ் ஆர்டரை தனியாக எடுத்து பார்க்கணும். அந்த மாதிரி அவசியம் இல்லை. யூனியன் ஆல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒரே குறியிலேயே நம்ம என்ன பண்ணலாம்னா 3 டேபிள்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாவையும் நம்ம ரிட்ரைவ் பண்ணி ஒரே லைனில் ஒரு ஐட்டத்துக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ பர்ச்சேஸ் ரெக்வஸ்ட் ஆகிருக்குது, எவ்வளோ பர்ச்சேஸ் ஆர்டர் ஆகிருக்குது, எவ்வளோ ஜிஆர்என் ஆகிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை தான் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லைடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ச்சேஸ் ரெக்வஸ்ட் டேபிள், பர்ச்சேஸ் ஆர்டர், ஜிஆர்என் டேபிள், இந்த 3 டேபிள்லேருந்து எப்படி ஒரு ஐட்டம் ஒரு இதுக்கான பர்ச்சேஸ் ரெக்வஸ்ட்டு, பர்ச்சேஸ் ஆர்டர், பர்ச்சேஸ் ஜிஆர்என் குவான்டிட்டி, இது எவ்வளோ குவான்டிட்டி வந்துருக்குது அப்படிங்கிறத எப்படி கொரி எழுதி யூனியன் ஆல் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், லெட்ஸ் கண்டினியூ வித் நெக்ஸ்ட் செஷன். என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூனியன் ஆல் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். யூனியன் ஆல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் கொரீஸ்லேருந்து நமக்கு ரெக்கார்ட்ஸை ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கறது தான் யூனியன் ஆலுடைய ஃபங்க்ஷனாலிட்டி. யூனியன் ஆலில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் கொரீஸ் நம்ம மல்டிபிள் கொரீஸை யூஸ் பண்ணலாம். இதில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈவனாக இருக்கணும். நம்பர் ஆஃப் காலம்ஸுடைய டேட்டா டைப்ஸ் ஈவனாக இருக்கணும். மல்டிபிள் கொரீஸோடைய வேல்யூவை ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். ஈவன் டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் எல்லா ரெக்கார்ட்ஸையும் ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும் யூனியன் ஆலில் இருக்கக்கூடிய எல்லா கொரீஸ்ல இருந்தோம். இதுதான் யூனியன் ஆலுடைய ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ நம்ம ஃபர்தராக யூனியன் ஆலை யூஸ் பண்ணி எப்படி மல்டிபிள் டேபிள்ஸ்லேருந்து ரெக்கார்டை ரிட்ரைவ் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறது தான் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேபிள், அதாவது 3 டேபிள் எடுத்துக்கிறோம். பர்ச்சேஸ் இன்டென்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர், இன்னொன்று ஜிஆர்எல். இதுலேருந்து எப்படி டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி பார்க்குறதுன்னு பார்ப்போம். வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் ஆலில் எப்படி யூஸ் பண்ணி நம்ம கொரியில் மல்டிபிள் கொரீஸ்லேருந்து வேல்யூஸை ரெக்கார்ட்ஸ் ரிட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பர்ச்சேஸ் ரெக்வஸ்ட் டேபிள், அதாவது பர்ச்சேஸ் இன்டென்ட் டேபிள், ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் டேபிள், அதே மாதிரி ஜிஆர்என் டீட்டெயில் டேபிள், 3 டேபிள்லேருந்து நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் எடுக்கிறோம். ஒரு ஐட்டமுக்கு எகெயின்ஸ்டாக எவ்வளோ பர்ச்சேஸ் இது வரையும் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பிஓ இது வரையும் குவான்டிட்டி பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஜிஆர்என் இது வரையும் ஆயிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு தான் நம்ம யூனியன் ஆல் யூஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேபிள்ஸ்லேருந்து நமக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம அந்த யூனியன் ஆல் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே கொரியை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். செலக்ட் ப்ராடக்ட் ஐடி, டிஸ்கிரிப்ஷனு, sum of PR quantity, sum of PO quantity, sum of GRN quantity. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா select product ID, description, sum of PR quantity, sum of PO quantity, sum of GRN quantity from open bracket. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்குறி மாதிரி எழுதியிருப்போம் பாருங்க. செலக்ட் ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனு, பிஆர் குவான்டிட்டி. பிஆர் குவான்டிட்டிங்கிறது இந்த டேபிளில் இருக்கக்கூடிய காலம்.
பர்ச்சேஸ் இன்டென்ட் அப்படிங்கிற டேபிளில் இருக்கக்கூடிய காலம். ஓகேங்களா? ஸோ மற்ற காலம்லாம் வந்துட்டு பிஓலையும் ஜிஆர்என்லையும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 0ன்னு போட்டுட்டு காலம் நேம் மட்டும் மென்ஷன், அலைஸ் நேம் மென்ஷன் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு டேபிள்லேருந்து நம்ம ரெக்கார்டு எடுக்கிறோம். ஸோ செகண்ட் யூனியன் ஆல் பண்ணிவிட்டு செகண்ட் டேபிள் ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனு, பிஆர் குவான்டிட்டி, பிஓ குவான்டிட்டி எடுக்கிறோம். ஜிஆர் குவான்டிட்டி, பிஆர் குவான்டிட்டி 0 போட்டுருப்போம். ஏன்னா இதில் பிஆர் ஜிஆர் டீட்டெயிலும் இருக்காது. ஸோ ஃப்ரம் பர்ச்சேஸ் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ தேர்டாக எப்படி எடுத்துருக்கோம் பாருங்கள். யூனியன் ஆல் செலக்ட் ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனு, பிஆர் குவான்டிட்டி 0, பிஓ குவான்டிட்டி 0, ஜிஆர்என் குவான்டிட்டி ஃப்ரம் ஜிஆர்என் டீட்டெயில். ஓகேங்களா? ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணதை இங்கே க்ளோஸ் பண்ணிடுறோம். மேலே இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய கொடிக்காக இங்கே குரூப் பை போடுறோம் பாருங்க. ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் வைஸ் குரூப் பண்ணி. ஸோ இப்போ எடுத்தோன்னா இப்படி நமக்கு எப்படி ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஐட்டத்துக்கான ஐட்டம் டிஸ்கிரிப்ஷனு, ஸோ அதோடைய பிஆர் குவான்டிட்டி எவ்வளோ, பிஓ குவான்டிட்டி எவ்வளோ, ஜிஆர்என் குவான்டிட்டி எவ்வளோ அப்படிங்கிறது ஒரே லைனில் ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் நம்ம கொரிக்கு வந்துட்டு யூனியன் ஆல் யூஸ் பண்ணி இப்படி தான் பண்ணுவோம். ஓகே, இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செஷனில் நம்ம வந்துட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் பற்றி பார்த்தோம். யூனியன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த செஷனில் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூனியன் அப்படிங்கிறது ஒரு செட் ஆப்ரேட்டர்ஸ் டைப்பு. ஸோ அது இல்லாமல் இந்த யூனியன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் கொரீஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வேல்யூ ரெக்கார்ட்ஸை ரிட்ரைவ் பண்ணி பார்க்கறதுக்கு தான் இந்த யூனியன் ஆலாக யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூனியன் ஆலில் இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு மல்டிபிள் டேபிள்ஸ்லேருந்து ஒரே ஐட்டத்துக்கு ஒன்று இன்ஃபர்மேஷன்ஸை வந்து டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷனை எப்படி ரிட்ரைவ் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது தான் இங்கே பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா பர்ச்சேஸ் இன்டென்ட்டு, ஸோ அதே மாதிரி பிஓ பர்ச்சேஸ் ஆர்டரு, ஜிஆர்என். ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லேருந்து ஒரு ஐட்டத்துக்கான பர்ச்சேஸ் ரெக்வஸ்ட் எவ்வளோ ஆயிருக்குது, பர்ச்சேஸ் ஆர்டர் எவ்வளோ ஆயிருக்குது, ஜிஆர்என் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இதே மாதிரி யூனியன் ஆலில் இன்னும் நம்ம நிறையா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 ரிப்போர்ட்ஸுக்கு, அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ்லேருந்து உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுமோ அதை எடுத்துகிட்டு வந்து ஃபெச் பண்ணி காமிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிப்போர்ட்ஸ் போடுறதுக்கு ஸோ இந்த யூனியன் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்மளுடைய சேனல்ஸை பற்றி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கண்டினியூஸ் சப்போர்ட் எனக்கு வேணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.